மல்லி வாசனைக்கும் நீங்க தொகை மட்டும் யோசனைக்கும் துரிய வந்து மாலையிட்டா போய் இங்க வருதுல அங்க ஐந்து போச்சானா நீங்க துரிய வந்து மாலையிட்டா நீங்க துரிய கஞ்ச வஞ்சகத்தை நீங்க கண்ணி அறிஞ்சிருந்தா நீங்க கழுத்துக்கு வந்த மாலை நீங்க கழட்டி எரிஞ்சிருப்பேன் நீங்க கடக்க போயே இருப்பேன் பச்சை உடம்புல ஐந்து உடம்பு கெடுத்துக்காத நீங்க தூரமலை ஐயாரா 2 துளசி மல்லி பூத்தி இருக்கா நீங்க துளசி மல்லி வாசனைக்கும் நீங்க தோஜா பண்ணு யோசனைக்கும் நீங்க ஒரு துரிய வந்து தூங்க விட மாட்டேங்கிறவ நீங்க கண்ணஞ்சன் ஜவஞ்சகத்தே நீங்க கண்ணி அறிஞ்சிருந்தா என் கழுத்துக்கு வந்த மாலை நீங்க கட்டி அடிச்சு கடக்கா போயே இருப்பேன் சேர்பட்டு முன்னு போடுவாங்க இத தம்பின்னா சேர்பட்டு தம்பி தம்பின்னா ஒத்தப்பான் யாரா பண்ணி எங்க சித்தப்பன் செத்து 6 மாசம் ஆச்சு இன்னும் என்ன தம்பி தம்பிங்கிறவன் அப்புறம் எல்லாம் என்ன மாமான்னு கூப்பிடு நல்லா தானே அவன் பெருசா இருந்தாரு எப்படி செத்தாரு எப்பா எப்பங்கிற ஐயா தம்பி புத்தி இருக்கும் நீங்க கனகாமல்லி விட்டு இருக்க கனகமல்லியா தான் இது ஒரு கணக்கா போல பேச்ச கேட்டு என் புதிரை கையடிக்க போனாம்பா ஐயா அப்பனா அந்த பூட்ட தப்பது நீங்க காய் அடிச்சு விடு வந்து நீ கரிஜோரி கேட்டப்பா அப்புறம் வாய்க்கு போவாங்க அதை தான் கேட்பாங்க நீ கரிஜோர் வச்சு கொடுக்காதே இன்னைக்கு இந்த கூட்டோட பஸ் ஸ்டாண்ட் 1 வாரமா சுத்தி வந்தேன் நீங்க நாட்டுகளை கொடுக்கும் நீ நகை கொடுத்துருக்க பயன்படுத்துறவா அந்த மாதிரி வச்சுட்டு சொல்லா காய்கறிடம் பூக்கணும் பண்ண போய் தான் போவோம் எப்போது நறுமடிக்க போனாப்பா போனோம் வயிறாச்சு போ நீ நறுமடிச்சு இவ்வளவு வந்து நீங்க கேட்டப்பா குடுப்பா என்னப்பா கசர் வச்சு கொடுக்காதே நீங்க ஆரம்படி பஸ் ஸ்டாண்ட 1 வாரமா சுத்தி வந்து எதுக்கு பிச்சை எடுக்குவா என்னால பத்தியா ஆமா நீ கூட இருந்து உத்து சொன்னாரப்பா 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டுறான்டா எடுத்துக்குறான் நானே துபாய்க்கு பணம் கட்டினா ஏஜென்ட் என்ன ஏமாத்தி விட்டான் சரின்னு கூட்டுக்கு வந்தேன் என் பொண்டாட்டி சொன்னவங்க சித்தப்பாரு உடம்பு சரியாம போய் பார்த்துட்டு வந்தான் கையில காசு இல்லடின்னு 100 நாள் வேலைக்கு போனோம் குட்டை வேலைக்கு 100 ரூபா தான் அட்டையில ஏருக்கு எடுத்துட்டு போனான் கேட்டா ஏன்டி உன் கூட வேலை செய்யறவங்கலாம் 1000 1500 ரூபாய் ஏத்து உனக்கு மட்டும் ஆண்டி 100 ரூபாய் ஏத்துங்கிறான் அதுக்கு சொன்னா அது பெர்சன்ட் குறைக்குது நோட்டா என்ன பண்ண சொல்றேன் ஏன் அப்புறம் என்னதான் சொன்னாருப்பா அதோட ஆஸ்பத்திரியில இருந்தாரு சித்தப்பா எப்படிப்பா இருக்குன்னா இந்த பூட்ல தப்புற மாதிரி தெரியுடா நிலவு இருந்த இந்த மாதிரி மாறுது அப்பு விட்டு ஒரு போய் நிலம் விட்டுதான்ல என் மூச்சு இருக்க முட்டியும் 6 கூடாத நான் தாண்டா உங்க சின்னாய்க்கு உயிதான் மூச்சு இருக்க மட்டும் 6 கூடாத உயிது விடுறான்னு சொல்லி விட்டான் எங்க சித்தப்பன் நன்மை என்ன முகம் என்ன போய் தெரிக்கும் சேட்டி கிடப்ப போட்டு பெரட்டி தள்ளுறீங்கிற அம்படுப்ப வில்லடுப்ப அரகாடி பங்கெடுப்ப திங்க முட்டை நீங்க பொண்ணா புறந்த கொத்தா சீதை லட்சுமி இளைய பெருமாள் வனவேடிக்கை பார்க்க போறாங்க நீ தலைவிரி கோலமா முன்னால ஐதுகிட்டு வந்தா போறவங்களுக்கு சைனை தடுங்கல்ல மூளையில குந்திக்கிட்டு ஐயோ நானும் Come
ஏதோ துச்சகரமாக தோணுகிறது. பேருடைய சகுனங்கள் எல்லாம் பார்த்து அதன் பிறகு சிங்காரம் பார்க்க போகுவது அவ்வளவு சரியில்லை. ரதத்தை அயோத்தி அவருக்கு திருப்பி உதவி மைத்துனா. இஷ்டமுடன் அம்சிரசில் எழுதிவிட்ட சிவன் செத்து விட்டானா? பஞ்சமே ஆனாலும் பாரமே அமர்ந்தலையில் நெஞ்சமே அஞ்சாதிருந்து சாஸ்திரம் இருக்கிறது. அந்த சாஸ்திர விதிமுறைப்படி தாயா சும்மா சும்மா நாம் சகுனம் எங்கே பார்க்க வேண்டும்? கொல்லையில் பள்ளி, கூரையில் காகம், எல்லையில் காடான், நாழிகை கருடன், நாளெல்லாம் நரையான். நாம் காரிய நிமித்தமாக பிரயாணப்பட்டு செல்லும் போது கொல்லவெல்லாம் நம்மளோட பள்ளியோட சொந்த சாராம்சம் பலிக்கும். அதுதான் கொல்லையில் பள்ளி, கூரையில் காகம். நாம் ஒரு காரிய நிமித்தமாக பிரயாணப்பட்டு செல்லும் போது நமது வீட்டு கூரையிலோ எதிர் வீட்டு கூரையிலோ காகம் இருந்து இடசாரி பலசாரியா கட்டினால் அதை உத்தம மத்தியம் ஆராய்ந்து செல்ல வேண்டுமா? அதுதான் கூரையில் காகம், எல்லையில் காடான். காடானுடைய சகுன சாராம்சம் நமது எல்லை எது வலிக்கோ அது வலிக்கு பலிக்குமா? அதான் எல்லையில் காடான். நாழிகை கருடன், கருடனுடைய சகுன சாராம்சம் ஒரு நாள் வெளிக்கு பலிக்குமா? நாள் பூராம் நரையான், நரையானுடைய சகுன சாராம்சம் ஒரு நாள் பூராமே பலிக்குமா? சகுன சாராம்சங்கள் இப்படி இருக்கும் போது இப்பொழுது நாம் எங்கு வந்து கொண்டிருக்கிறோம்? நாடு விட்டு நாடு வந்தோம். நாட்டை எல்லாம் கடந்து ஆரண்யமான கானகத்திடமாக வந்து கொண்டிருக்கிறோம். சகுனங்கள் எல்லாம் பின்ன பேதமாகிறது. அயோத்தியாபுரிக்கு ரத்த திருப்பங்கள் என்று தாங்கள் தெரிவிக்கிறீர்கள். அதை விடவும் மாறிதெல்லாம் மண்டலெல்லாம் வானமையாது சிற்றன்னையும் சொல்ல கேட்டு தாங்களும் என் தமையனாரும் யானும் மூவருமாக மரபு எரித்து கானகமே குடிவாழ்ச்சி எழுதி கானகத்திலே பஞ்சபடியிலே பர்ணகஜாலை உண்டு செய்து அந்த பர்ணகஜாலை தங்களை வீட்டிற்கு செய்துவிட்டு நான் கானகத்திலே சென்று கந்தமூலாதி கனிவர்க்கங்களை கொய்து கொண்டு வர சென்றேன். அச்சமயத்தில் தென்னலங்காபுரி ஆண்டு வந்த 10 சிரம் 20 கரம் கொண்ட ராமணேஸ்வரன் தங்கை சூர்பனகை கானகமாக்கமாக வர அவள் நான் இருந்து அழகை கண்டு என்னிடத்திலே ஓடி வந்து அவளோடு சேரும்படியாகத்தானே அடம்பிடித்தாள். பெண்ணே, நீ ஒரு ராட்சசி, நான் ஒரு மானிடன், ஏன் என்கிட்ட வந்து வம்பு செய்யற? வேண்டாம், போய்விடு அப்படி தெரிவித்தேன். கேட்டாளா அந்த ராட்சசி சூர்பனகை? கேட்காமல் அடம்பிடிக்க அப்போது நான் என்ன தெரிவித்தேன்? இந்த கானகத்திலே அன்னாராய ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிறார். அவர் உத்தரவு என்று நான் எதையும் செய்ய மாட்டேன். அன்னாரிடத்தில் சென்று உத்தரவு பெற்று வந்தால் உன்னுடைய விருப்பத்துக்கு நான் இணங்குவேன் அப்படி என்று சொல்ல அதை கேட்ட ராட்சசி சூர்பனகை அன்னாரிடத்திலே ஓடோடி சென்று அன்னார் இருந்த அழகை கண்டு காமகுரோத லோக போக மதமாத்திரம் என்று சொல்லக்கூடிய அருவக கெடுதல்களும் மீறி அன்னாரிடத்திலே சேரும்படியாகத்தானே ஓடி அடம்பிடித்தார். அப்பொழுது அன்னாராய ராமச்சந்திரமூர்த்தி, பெண்ணே,
தந்தாரமே தாரம் பிரதாரத்தை ஏறெடுத்து பார்க்காதவன் பெண்களை கண்டால் தாயாக தங்கையாக நினைக்கக்கூடியவன் ஏனிடத்திலே ஒன்று செய்கிறார் எனக்கு பக்கத்துணைவா என் மனைவி சீதர்க்கா நீ ஒரு ராட்சசி நான் ஒரு நர மாறிடேன் என்கிட்ட ஒன்று செய்யாதே போய்விடு அப்படி தெரிவித்தார் அன்னார் கேட்டாளா அந்த ராட்சசி சூர்பனகை கேட்காமல் அடம்பிடிக்க அப்பொழுது அன்னார் என்ன தெரிவித்தார் இந்த காலகத்திலே எனக்கு பக்கத்துணையா என் மனைவி சீதர்க்கா என் தம்பி லட்சுமணன் பெண் துணை இல்லாமல் இருக்கிறான் அவரிடத்திலே சென்று ஒரு ஆசையை பூர்த்தி செய்து கொள் அப்படின்னு அண்ணா தெரிவிக்க இதுக்கு தகுந்த அச்சு அடையாளம் கொடுத்தால் தங்கள் தம்பியிடத்தில் நான் செல்லுகிறேன் அப்படின்னு ராட்சசி சூர்பனகை கேட்க அப்பொழுதுதான் அன்னாராகிய ராமச்சந்திரமூர்த்தி அந்த ராட்சசி சூர்பனகை முதுகிலே வாசகம் எழுதி அனுப்பினார் அது எப்படி என்றால் வாதாடும் சூர்பனகை மனையாள் கீழ்ந்தால் மணிவண்ணன் மகளோ எனக்கு சீதை போதாமல் ஓர் உரையில் 2 வாளா ஓங்குவா தம்பி லட்சுமணா கூறுவாள் ஏந்தி அங்கு வரக்கூடிய சூர்பனகைய காதோடு மூக்கு செவி சென்னிய மறுத்து 3 பங்கம் செய்து அனுப்பிவிடு அப்படி இந்த வாசகம் எழுதி அனுப்பினார். அங்கிருந்து ஓடோடி வந்த ராட்சசி சூர்பனகை இது உங்க அன்னார் வாசகம் எழுதி அனுப்பியிருக்கிறார், இந்த வாசகத்தை படித்து பார்த்தாகிறோம், பிறகு என்னோடு சேரும் என்று முதுகை திருப்பி காட்டினார். அன்னார் எழுதிய வாசகத்தை நான் படித்தேன். அன்னாரின் வாசகத்தின்படி இந்த பெண்ணை 3 பங்கம் செய்தால் நமக்கு பெண் பாவம் பெண் பழிவது சம்போதிக்குமே அப்படி திகைத்து நின்றேன். மீண்டும் ஒரு கணம் சிந்தித்தேன். அன்னாரின் உத்தரவின்படி இந்த பெண்ணை 3 பங்கம் செய்து அனுப்பாவிட்டால் அன்னாருடைய ராமத்ரோகம் நம்மளை சுத்திக் கொள்ளும் அப்படி என்ற ஒரே காரணத்தை என் மனதில் எண்ணி இடையில வாளை உருவி அங்கு வந்திருந்த ராட்சசி சூர்பனகைய காதோடு மூக்கு செவி சென்னியை மறுத்து 3 பங்கம் செய்து அனுப்பிவிட்டேன். அப்படி பங்கம் பட்ட சூர்பனகை தன் அண்ணன் ராமணேஸ்வரன் கிட்ட போய் என்ன கானகத்திலே 3 பங்கம் செய்தார் என்றால் சொன்னால் அவள் அதை சொல்லவே இல்லை. அண்ணா இந்த கானகத்தில பஞ்சவடியில பன்னகஜாலில 32 அழகு படைத்த எவர்ணமான பெண் அழகான பெண் சீதை என்ற ஒரு பெண் வந்திருக்கிறாள். அந்த பெண்ணை சிறெடுத்து கொண்டு வந்து தங்கள் வலகுடையில வைத்து இந்த லங்காபுரி அரசாட்சி செய்தால் பார்ப்பதற்கு 12,000 கண்கள் வேண்டுமண்ணா 12,000 கண்கள் வேண்டுமண்ணா அப்படி என்று சொல்ல அதை கேட்ட ராவணேஸ்வரன் தனது மாமனாகிய மாரிசன் அழைத்து ஏ மாரிசா நீ ஒரு அழகான மான் ரூபம் கொண்டு அந்த பன்னஜாலம் முன்பதாக விளையாட வேண்டும் அப்படி என்று சொல்ல நம்ம ஒரு ராட்சசன் அங்க வந்திருக்கிற ஒரு மானிட ஏன் அவர்கிட்ட என்ன வயல கால் நீட்டி வம்பு சண்டைக்கு போக சொல்றேன், நான் மான் ரூபம் எடுத்து போக மாட்டேன் அப்படின்னு மறுத்தான் மாரிசன். ஏ மாரிசா இப்ப மான் ரூபம் எடுத்த அந்த பன்னஜாலம் முன்பதாக விளையாடுறியா இல்ல இந்த இடத்துல இந்த நிமிஷத்துல உன்னை கொண்டு விடுவேன் அப்படி என்று பயமுறுத்தினான் ராவணேஸ்வரன். சீ இந்த ராட்சதங்கை பானம் பட்டா இந்த ராவணங்கை பானம் பட்டா நமக்கு நரகம் தான் கிடைக்கும், அங்க வந்திருக்க கூடிய ராமபானம் பட்டா நமக்கு முத்தி மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தை மனதில் எண்ணி மாரிசன் அழகான மான் ரூபம் கொண்டு பன்னஜாலம் முன்பதாக வந்து விளையாடினான். அந்த மானை தாங்கள் பார்த்து விட்டு ஏன் ஆளா அதோ அழகான மான் நிற்கிறே அதை பிடித்து தாரும் என்று அன்னாரிடத்துல கேட்க அன்னார் பதில் சொல்ல முடியாமல் கையிலே கோதண்டத்தை ஏந்தி அன்னார் மான் பின்னோடு சென்றார். நான் கானகத்திலே கந்தமூலாதி கனிவர்க்கங்களை கொய்து கொண்டு வந்த நான் அன்னாரை பார்த்து விட்டேன். அண்ணா எங்கண்ணா போறீங்க அப்படின்னா, தம்பி 5 வயதிலே விஸ்வாமித்திரர் பின்னோடு சென்று தாடகை சம்மாரம் செய்து விஸ்வாமித்திரர் வேள்வி முடித்து மிதிலாபுரி சென்று 12,000 கிங்கிலியர்கள் வீடு வளைக்க முடியாத வில்லை வளைத்து சீதையை திருக்கல்யாணம் செய்த நாள் முதல் கொண்டு அவ எந்த பொருளையும் கேட்டதும் அல்ல, நான் கொடுத்ததும் அல்ல. முதலாக இந்த மானை கேட்டிருக்கிறாள். இந்த மானை பிடித்து ஒரு வரை அன்னைக்கு நீ பக்கத்துணையா பாதுகாப்பா இரு அப்படின்னு தெரிவித்து விட்டு அன்னார் மான் பின்னோடு சென்றார். அது மாயமானாகப்பட்டபடியா வெகு தூரம் ஓட அன்னாருக்கு கோபம் பிரயோகித்து கையில் இருந்த வில்லை வளைத்து கோதண்டத்தை ஏந்தி வில் வளைத்து அந்த மான் மேலே பானம் போட்டான். பானம் போட்ட மான் அது வாய் வைத்த